கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த பரிசுத்தமான நாளிலே மீண்டுமாக உங்களை சந்திக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த பரிசுத்த நேரத்துக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரத்தோடு நாம் ஏறெடுப்போம். இந்த அன்பின் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்தமான வேத வசனம் பழைய ஏற்பாட்டின் பாகத்திலே சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய வேதத்திலே நீங்கள் பிரியமாயிருங்கள், இரவு பகலும் அதிலே தியானமாய் இருக்கணுமா. வேதத்தை நாம் படிக்க வேண்டும், அதிலே தியானமாய் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த வசனங்களை, தேவனுடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நாம் உபதேசிக்க வேண்டும். இதுதான் கடவுள் விரும்புகிற ஒரு அற்புதமான காரியம். அப்படி நாம் செய்யும்போது நாம் எல்லோரும் பாக்கியவான்களாக இருக்கும். ஆம், இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கப்பட்ட இந்த பரிசுத்த வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் எண்ணம் கொண்டு அதை பின்பற்றி அதை கடைபிடித்து வாழ்வோமானால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை எப்போதும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.